தற்போது கிடைத்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் நடந்த போதிலும் திமுக அரசு அதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் நிகழ்ந்த பிறகும் அதை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. கள்ளச்சாராயம் இல்லை மெத்தனால் என்று சொன்னது போல மக்களின் வாழ்க்கையோடு திமுக அரசு இது குறித்து கூடுதல் தகவல்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் சிவா, இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கற்பகம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குறித்து 5 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்திய 5 பேர் உயிரிழந்ததாகவும் 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாகவும் வருகின்ற செய்திகள் கவலை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்திருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய அவர், திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் ஆராய் ஓடுவதை தொடர்ச்சியாக தான் சுட்டிக்காட்டி வந்ததும், இதனால் ஏற்கனவே பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட பிறகும் கூட கள்ளச்சாராயத்தை ஒழிக்க இந்த அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கு தன்னுடைய கடுமையான கண்டனம் என்றும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கள்ளச்சாராயம் இல்லை, இது மெத்தனால் தான் என்று சொன்னது போல மக்களுடைய வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க இந்த அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவதாகவும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த ஆண்டு 22 பேர் கள்ளச்சாராயம் கொடுத்து உயிரிழந்த போது அது கள்ளச்சாராயம் அல்ல, அது வெறும் மெத்தனால் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. எனவே அதனை தற்போது சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க வேண்டியது அரசினுடைய கடமை என்று தன்னுடைய எக்ஸ் தள பதிவின் மூலமாக அரசை வலியுறுத்தி இருக்கின்றார்.